Satyabhama Institute of Science and Technology, Chennai. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் வேகமாக சரிந்து வருகிறது நீர்மட்டம். முழு விவரங்களை செய்தியாளர் தாய்மானவனிடம் கேட்கலாம். தாய்மானவன் வணக்கம். இதற்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறது? முழு விவரங்கள் என்ன தாய்மானவன்? சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய ஏரிகளுடைய நீர்மட்டம் என்பது வெகுவாக சரிந்து வருகிறது. கடந்த 2015 போல ஒரு பெருமழை பெய்தும் வறட்சியை நோக்கி தற்போது ஏரிகளுடைய நீர்மட்டம் என்பது சரிந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டை காட்டிலும் நடப்பாண்டுல 1.5% வரை ஏரிகளுடைய நீர்மட்டம் என்பது சரிவை கண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கோடை காலம் தொடங்கிவிட்ட நிலையில சென்னையில வழக்கத்தை விட வெப்பத்தின் தாக்கம் மிக அதிகமாக இருந்து வருகிறது. தொடர்ந்து பகல் நேரங்கள்ல அனலின் தாக்கம் என்பது அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில ஏரிகளில் இருக்கக்கூடிய நீரின் மட்டமானது வெகுவாக சரிந்து வருகிறது. குறிப்பாக கோடை காலம் துவங்கி இருக்கக்கூடிய நிலையில குடிநீருடைய தேவையும் அதிகரித்திருப்பதை பார்க்க முடிகிறது. சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய ஏரிகளுடைய நீர்மட்டம் என்பது தற்போது சரிவை சந்திருக்கிறது. குறிப்பாக செம்பரம்பாக்கம், பூண்டி, சோழவரம், புழல், கண்ணன்கோட்டை, தேர்வாய் கண்டிகை ஆகிய ஏரிகள்ல தண்ணீரின் கொள்ளளவு என்பது 13.22 TMC-யாக இருக்கக்கூடிய நிலையில இந்த 5 ஏரிகளிலும் சேர்த்து மொத்தமாக தற்போது 7.1 TMC தண்ணீர் மட்டுமே இருப்பு இருக்கிறது. இது கடந்த ஆண்டை விட 1.4 TMC குறைவாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதேபோல் தற்போது தினசரி குடிநீர் தேவைக்காக புழல் ஏரியில் இருந்து 216 கன அடியும், கண்ணன்கோட்டை தேவார் கண்டிகை ஏரியில் இருந்து 23 கன அடியும், செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து 158 கன அடியும், பூண்டி ஏரியில் இருந்து 288 கன அடியும், சோழவரம் ஏரியில் இருந்து 8 கன அடியும் நீர் எடுக்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமின்றி கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்களான மீஞ்சூரில் இருந்து 34.41 மில்லியன் லிட்டர் தண்ணீரும், நெம்மேலி பழையது மற்றும் புதியது என இரண்டும் சேர்த்து 85.38 மில்லியன் லிட்டர் தண்ணீரும் எடுத்து விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் நிலத்தடி நீர் மட்டமும் வெகுவாக சரிந்து வருகிறது. இந்த நிலையில்தான் வரக்கூடிய காலங்களில் சென்னையில குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சம் என்பது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில இது குறித்து குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளிடம் தகவல் கேட்ட போது தமிழகத்தில் சென்னையை பொறுத்தமட்டில் குடிநீரின் தட்டுப்பாடு என்ற பேச்சுக்கே தற்போதைய சூழலில் இடமில்லை எனவும், அடுத்த பருவமழை வரை தேவையான போதிய குடிநீர் என்பது ஏரிகளில் இருப்பு இருப்பதாக தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். கோடை காலத்தில் குடிநீரை சீராக விநியோகம் செய்வதில் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்காக தொடர்ந்து குடிநீர் வழங்கக்கூடிய லாரிகள் முறையாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், அனைத்து பகுதிகளுக்கும் தடையின்றி குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஏரிகளுடைய நீர்மட்டம் என்பது வெகுவாக சரிந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல ஏரிகளின் நீர்மட்டத்தை கண்காணித்து வருவதாகவும், தொடர்ச்சியாக குடிநீர் வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக குடிநீர் வழங்கல் வாரிய அதிகாரிகள் தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். Satyabhama Institute of Science and Technology, Chennai.